பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் மங்கள கௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு நன்னீராட்டு செய்யப்பட்டது. பின்னர் மூலவர் அங்காளம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதேபோல் உற்சவர் அங்காளம்மனுக்கு நன்னீராட்டு செய்து கேதார கௌரி நோன்பை முன்னிட்டு மங்கள கௌரி அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புளியோதரை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் என பல வகையான பழங்கள் உள்ளிட்டவை நெய்வேத்தியங்களாக படையலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மங்கள கௌரி அலங்காரத்தில் காட்சியளிக்கும் அங்காளம்மனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் பஜார் தெருவில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கனக குஜம்பால் உடனாகிய சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் கௌரி நோன்பை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. கேதார நோன்பு மேற்கொண்ட ஏராளமான பெண்கள் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் புது பானையில் அதிரசம், முறுக்கு, பழங்கள், நோன்பு கயிறு, மலர்கள், வெற்றிலைப்பாக்கு, தங்க நகை வைத்து சுவாமி முன்பு வைத்து தரிசனம் செய்தனர். விடியற் காலையில் இருந்து 2000த்திற்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.